வணக்கம் நண்பர்களே. பொதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொதுத்தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி 1 by 1 வீடியோவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 20வதாக சமய பொதுமை உணர்த்தியவர்கள் என்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கின் கீழ் நம்ம ஒரு 4 பேரை பற்றி பார்க்க போகிறோம். தாயுமானவர், வள்ளலார், குமரகுருபரர், திருவிக்கா. இந்த 4 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் திருவிக்காவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். உரைநடை என்ற டாப்பிக்கில் திருவிக்காவை பற்றி நம்ம பார்த்து முடித்து விட்டோம். மீதமுள்ள 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகோ இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ஆற்றலில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் போடுற இந்த சிலபஸ் வைஸ் வீடியோ அனைத்தையுமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். முதல்ல தாய்மானவரை பற்றி பார்த்துடலாம். தாய்மானவரை பற்றி நம்ம ஒரு 3 பாடம் கொடுத்துருக்காங்க. புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் ஒரு 3 பாடம் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பராபர கன்னி என்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும் வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தில் தாய்மானவரை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட், தாயுமானவர் பிறந்த ஊர். தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. இவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தந்தையாருடைய பெயர் கெடிலியப்பர். தாயுமானவர் தந்தையார் பெயர் கெடிலியப்பர். தாயினுடைய பெயர் கெசவல்லி. மனைவியினுடைய பெயர் மட்டுவார் குழலி. தந்தையினுடைய பெயர் கெடிலியப்பர், தாயினுடைய பெயர் கெசவல்லி, மனைவியினுடைய பெயர் மட்டுவார் குழலி. தாயுமானவர் முக்தி பெற்ற இடம், அதே போல் அவர் நினைவிடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா லட்சுமிபுரம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. முக்தி பெற்ற மற்றும் அவருடைய நினைவிடம் உள்ள இடம் லட்சுமிபுரம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. தாயுமானவர் செய்த பணி என்னன்னு கேட்டாங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக இவர் பணியாற்றியிருக்கிறார். யாரிடம்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். பராபரக்கன்னி இந்த பாடல் பாருங்கள். பராபரக்கன்னி இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். இது இவருடைய தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்ற நூலில் அமைந்துள்ளது. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்ற நூலில்தான் இவருடைய பராபரக்கன்னி என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் அமைந்த நூல் தான் இந்த தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. மன தூய்மை, பக்தி சுவை ஆகியவற்றை ஊற்றும் நூல் இந்த திருப்பாடல் திரட்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு மிக முக்கியமான நூல் இது. இந்த நூலில் தான் பராபரக்கன்னி என்ற இவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பராபரக்கண்ணில் உள்ள கன்னி என்பது 2 அடிகளால் ஆன பாடல். கன்னி என்பது 2 அடிகளால் ஆன பாடல். எக்ஸாம்பிள் கேட்கலாம், கன்னி என்பது எத்தனை அடிகளால் ஆன பாடல்னு கேட்கலாம். 2 அடிகளால் ஆன பாடல். தாய்மானவருடைய பாடலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இதுங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் பாடல்கள் யாருடையதுன்னா தாய்மானவருடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும். தாயுமானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைத்தவர். இவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைத்தவர். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவரும் தாயுமானவர். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவரும் தாயுமானவர். இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தமிழ் சமய கவிதையின் தூண். தமிழ் சமய கவிதையின் தூண் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் தாயுமானவர். தாயுமானவருடைய திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் 1452 பாடல்கள் உள்ளதாம். இவருடைய திருப்பாடல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 1452 பாடல்கள். இவருடைய குருவின் பெயர் மௌனகுரு.
தாயுமானவர் குருவின் பெயர் மௌனகுரு. இவர் திருமூலர் மரபில் வந்தவர். மௌனகுரு திருமூலர் மரபில் வந்தவராம். இறைவனை பராபரமே என்று அழைத்தவர் தாயுமானவர். இறைவனை பராபரமே என்று அழைத்தவர் தாயுமானவர். அடுத்து ஒரு சில புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர். தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க. இதை சேர்த்து எழுதுனா இன்புற்று இருக்க. இன்புற்று இருக்க. தான் என்று இதை பிரித்து எழுதுனா தான் கூட்டல் என்று. தான் என்று என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் இதற்கான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் இதற்கான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அடுத்து நம்ம இந்த 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பராபர கன்னி என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் பார்க்கலாம். தம் உயிர் போல எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூறும் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானா வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. பராபரமே என்பது என்னன்னா மேலான பொருள். மேலான பொருள்னா இறைவனை குறிப்பது. மேலான பொருள் எது? இறைவன் தான் எல்லாத்துக்குமே மேலான ஒரு பொருள். பராபரமே என்பது மேலான பொருள். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூறும் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அதாவது தன்னுடைய உயிரை மதிக்கின்ற போல் பிற உயிர்களையும் மதிக்கின்ற தன்மையுடைய கருணை உடைய சான்றோருக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே. ஏவல்னா தொண்டு. தொண்டு செய்ய வேண்டும் இறைவனே. தம்முடைய உயிரைப் போல பிற உயிர்களையும் மதிக்கின்ற கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இறைவனே என்று தாயுமானவர் இறைவனிடம் வேண்டுகிறார். அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானா வந்து எய்தும் பராபரமே. அந்த சான்றோர்களுக்கு பணி செய்ய என வளர்த்து விட்டால் அவர்களுக்கு இன்ப நிலை தானாக வந்தும் சேரும் இறைவனே. அவர்களுக்கு இன்ப நிலை தானாக வந்து சேரும் இறைவனே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லா மக்களும் இன்பமாக இருப்பதை தவிர எனக்கு வேறொன்றும் வேண்டாம் இறைவனே என்று தாயுமானவர் இறைவனிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பொருள் பாருங்க. தண்டொருள்னா குளிர்ந்த கருணை. கூறுனா மிகுதி. செம்மையருக்குனா சான்றோருக்கு. ஏவல்னா தொண்டு. பராபரமேனா மேலான பொருள். பணினா தொண்டு. எய்தும்னா கிடைக்கும். எல்லாரும்னா எல்லா மக்களும். அல்லாமல்னா அதை தவிர. அடுத்து 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வாழ்த்து என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடலை பார்க்கலாம். அருள் பழுத்த பழசுவையே கரும்பே தேனே ஆர் அமிர்தே என் கண்ணே அரிய வானே பொருள் அனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருத்தறியா கருத்துநூற் கருத்தாய் மேவி காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும் விழுபொருளே யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே. யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே. அருள் பழுத்த பழசுவையே, அதாவது உண்ண உண்ண தெகிட்டாத பழத்தின் சுவையை கொண்ட இறைவனே. உண்ண உண்ண தெகிட்டாத பழத்தின் சுவையை கொண்டவனே. கரும்பே தேனே, கரும்பினுடைய சுவையும் தேனினுடைய சுவையை கொண்டவனே. ஆர் அமிர்தே, அறியதற்கு அதாவது கிடைப்பதற்கு அறியாத அமுதமே. என் கண்ணே, என் இரு கண்களாய் விளங்குபவனே. இது எல்லாமே இறைவனை வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். தாய்மானர் இறைவனை வேண்டுவதாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கும். அரிய வானே, பொருள் அனைத்தும் தரும் பொருளே, அனைத்து பொருளையும் தருகின்றவனே. கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே, எந்த தருவாயிலும் கருணையை நீக்காமல் நிற்கின்றவனே. கருணையை நீங்காமல் நிற்கின்றவனே. புனித வாழ்வே, கருத்தறியாய் கருத்துநூற் கருத்தாய் கருத்தாய் நிற்பவனே. மேவி காலமும் தேசமும் வகுத்து, அதாவது காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் வகுத்து கருவி ஆதி விரிவினையும் கூட்டி நல்வினை எது தீவினை என ஆராய்ந்து உயிர்த்திரளை ஆட்டும் உயிர்களை ஆட்டுவிக்கும் வீழ்பொருளே. உயிர்களை ஆட்டுவிக்கும் மேலான பொருளே, அதாவது இறைவன் மேலான பொருளே. யான் சொல்லும் விண்ணப்பம் கேள், யான் சொல்லும் விண்ணப்பம் கேள் என்று இறைவனிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும்.
அருள் பழுத்த பழசுவையே கரும்பே தேனே ஆரமிர்தே என் கண்ணே அரிய வானை பொருளனைத்தும் தரும் பொருளை கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருத்தறையா கருத்துநூல் கருத்தாய் மேவி காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும் விழுப்பொருளை யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே. அடுத்த பாடல் 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வாழ்த்து என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பக கண்ணெறிந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. இந்த பாடலும் தாய்மானவர் இறைவனை புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கும். பராபரமே அப்படின்னா மேலான பொருள் சொன்னோம், அதாவது இறைவனை குறிப்பது. முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, இறைவனானவன் என்னுள் முத்தாகவும் பவளமாகவும் பொன் ஒளியாகவும், மொய்த்த பசும் பொற்சுடர்னா பொன் ஒளியாகவும், முத்தாகவும் பவளமாகவும் பொன் ஒளியாகவும் இருக்கின்றாய். சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே, அறிவே, அதாவது சித்தேனா அறிவு, என்னுடைய அறிவாகவும் உள்ளத்தின் தெளிவாகவும் இருக்கின்றாய். கண்ணே கருத்தே என் கற்பகமே, என்னுடைய கண்ணாகவும் என்னுடைய கருத்தாகவும் நாம் கேட்டதையெல்லாம் தருகின்ற கற்பக மரமாகவும் இருக்கின்றார். கண்ணே கருத்தே என் கற்பக மரமே கண்ணெறிந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே என் மகிழ்ச்சியில் தோன்றுகின்ற ஆச்சரியமாகவும் நீ இருக்கின்றாய். என் மகிழ்ச்சியில் தோன்றுகின்ற வியப்பாகவும் நீ இருக்கின்றாய் இறைவனே என்று இறைவனுடைய அருளை வேண்டி தாய்மானவர் இப்பாடலை ஏற்றிருக்கிறார். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பக கண்ணெறிந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. சுடர்னா ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரம்னா மேலான பொருள், அதாவது இறைவன். அடுத்து நாம் வள்ளலாரை பற்றி பார்க்கலாம். இவரை பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் மொத்தம் 3 பாடம் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தெய்வமணி மாலை என்ற பாடம், 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற பாடம், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திருவருட்பா என்ற பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான தகவல்களையும் பார்க்கலாம். வள்ளலார் இவர் ராமலிங்க அடிகளார் என்ற இயற்பெயர் கொண்டவர். வள்ளலாருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் பிறந்திருக்கிறார். வள்ளலார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் இவர் பிறந்திருக்கிறார். பிறந்த ஆண்டு 5/10/1823 பிறந்திருக்கிறார். பெற்றோருடைய பெயர் பாருங்க, தந்தையனுடைய பெயர் ராமையா, தாயினுடைய பெயர் சின்னம்மை. இவங்களுக்கு 5வது மகனாக ராமலிங்க அடிகளார் பிறந்திருக்கிறார். 5வது மகனாக பிறந்திருக்கிறார். சபாபதி என்ற ஆசிரியரிடம் இவர் கல்வி கற்றிருக்கிறார். சபாபதி என்ற ஆசிரியரிடம் இவர் கல்வி கற்றிருக்கிறார். 9 வயதிலேயே இவர் பாடல் புனையும் திறன் பெற்றிருந்தார். ராமலிங்க அடிகளார் 9 வயதிலேயே பாடல் புனையும் திறன் பெற்றிருந்தார். முக்கியமான பாயிண்ட், ராமலிங்க அடிகளார் எத்தனை வயதில் பாடல் புனையும் திறன் பெற்றிருந்தார் கேட்டாங்கன்னா 9 வயதில். இவர் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் என தொடங்கும் பெரிய புராண பாடலை தனது 9வது வயதில் சொற்பொழிவாக ஆற்றினார். தனது 9வது வயதில் சொற்பொழிவாக ஆற்றிய பாடல் எதுனா பெரிய புராண பாடல். உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்குரியவன் என தொடங்கும் பெரிய புராண பாடலை சொற்பொழிவாக இவர் ஆற்றியிருக்கிறார். இவர் வாழ்ந்த 19ஆம் நூற்றாண்டை தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று கூறுவர். இவர் வாழ்ந்த 19ஆம் நூற்றாண்டை தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று கூறுவர். ராமலிங்க அடிகளார் மத நல்லிணக்கத்திற்காக நிறுவிய சங்கம் எதுனா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ராமலிங்க அடிகளார் மத நல்லிணக்கத்திற்காக நிறுவிய சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். முக்கியமான பாயிண்ட் இது. அதே போல் இவர் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி அனைவருக்கும் உணவளித்தார். இதுவும் மிக முக்கியமான பாயிண்ட். வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி அனைவருக்கும் இவர் உணவளித்தார். இன்றளவும் இது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வடலூரில் நிறுவிய சத்திய தர்மசாலை இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதே போல் இவர் அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவினார். அறிவின் நெறி விளங்க இவர் நிறுவிய சபை ஞான சபை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ராமலிங்க அடிகளார்
குழந்தையாக இருந்தபொழுது அவரை இறையருள் பெற்ற திருக்குழந்தை என ஆலய அந்தணர் ஒருவர் பாராட்டியிருக்கிறார். இறையருள் பெற்ற திருக்குழந்தை என வள்ளலாரை பாராட்டியவர் ஆலய அந்தணர். ராமலிங்க அடிகளாரை ஒரு உத்தம மனிதர் என்று போற்றியவர் திகம்பர சாமியார். வள்ளலாரை ஒரு உத்தம மனிதர் என்று போற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது திகம்பர சாமியார். வள்ளலாரின் பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று தாய்மானவருடைய பாடல்கள் அழைக்கப்படுகிறது. திருவருட்பா என்று வள்ளலாருடைய பாடல்களின் தொகுப்பு அழைக்கப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட், வள்ளலாரின் பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவருட்பா 6 திருமறைகளை கொண்டது. திருவருட்பா 6 திருமறைகளை கொண்டது. சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை ராமலிங்க அடிகளார் வணங்கி பாடிய பாடலின் தொகுப்பே தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை இது எந்த இறைவனின் மீது பாடப்பட்டதுன்னா சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவன் மீது பாடப்பட்டது தான் இந்த தெய்வமணி மாலை. இந்த தெய்வமணி மாலை திருவருட்பாவில் 5வது திருமறையில் உள்ளது. 5வது திருமறையில் உள்ளது. அதே போல் வள்ளலாரால் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூட்கள் பாருங்கள். வள்ளலாரால் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூட்கள் எழுந்தறியும் பெருமான் மாலை, வடிவுடை மாணிக்க மாலை. இந்த 2 நூட்களுமே திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூட்கள். புதுமை உணர்வுடன் தெய்வங்களின் மீது பாடல்களை பாடியவர். சமத்துவ உணர்வுடன் தெய்வங்களின் மீது பாடல்களை பாடியவர் வள்ளலார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று வள்ளலார் கூறுகிறார். முக்கியமான பாயிண்ட் இதுவும். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வதனை அறவே வெறுத்தவர் வள்ளலார். கடவுளின் பெயரால் உயிர்கொலை, கடவுளின் பெயரால் பலியிடும் அந்த நிகழ்வை அறவே வெறுத்தவர் ராமலிங்க அடிகளார். உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை பின்பற்ற செய்தவர் வள்ளலார். முக்கியமான பாயிண்ட் இதுவும். உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை பின்பற்ற செய்தவர் வள்ளலார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என போற்றியவர் பாரதியார். புதுநெறி கண்ட புலவர் யார்னா அது ராமலிங்க அடிகளார். அவ்வாறு போற்றியவர் பாரதியார். பயில்வதற்கும் அறிவதற்கும் மிகவும் எளிமை உடையதாகவும் பாடுவதற்கு இனிமை உடையதாகவும் உடைய மொழி எதுனா தமிழ் மொழி என்று ராமலிங்க அடிகளார் போற்றியிருக்கிறார். அதற்குரியவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலாரால் இயற்றிய உரைநடை நூட்கள். வள்ளலாரால் இயற்றிய உரைநடை நூட்கள் மனுமுறை கண்டவாசகம், ஜீவகாரண்ய ஒழுக்கம். இது 2மே இவர் இயற்றிய உரைநடை நூட்கள். வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்னா 1874 தைப்பூச திருநாள் அன்று இவர் இயற்கை எழுதியிருக்கிறார். ஆண்டு பார்த்துங்க 1874. அடுத்து நம்ம மேற்கோள்கள்லாம் பார்க்கலாம். வள்ளலாருடைய மிக முக்கியமான பாடல் வரி மேற்கோள்கள்லாம் பார்க்கலாம். முதல் மேற்கோள் பாருங்கள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்து என இறைவன் தம்மை வருவிக்க உற்றதாக கூறுவார் வள்ளலார். 2வது பாருங்கள். கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. இது மிக முக்கியமான ஒரு மேற்கோள். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்பி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒரு மேற்கோள். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும். 4வது பாருங்கள். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன். 5. பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும், பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அயனுறக் கலந்த அருட்பெருஞ்சோதி. 6 பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது மிக முக்கியமான வள்ளலாருடைய ஒரு பாடல் வரி. இந்த பாடல் நம்ம முழுமையாக பின்னாடி பார்க்கலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர் வாழ தாம் வாடியவர் வள்ளலார். 7வது பாருங்கள். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓர்க்கின்றார் யாவர். அவர் உள்ளந்தான் சுத்த சித்து உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன்.
எட்டாவது பாருங்கள், உலகரசு ஆள்வோர் உரைமூடி வாழ்கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரற செய்தனர். எனவே தரைவுற சிறியோன் கேட்டபோதெல்லாம் தளர்ந்து உளம் நடுங்கி நின்று அயர்ந்தேன். ஒன்பதை பாருங்கள், அப்பா நான் வேண்டுதல் கேட்டரில் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும். இதுவும் வள்ளலாருடைய பாடல் வரி மேற்கோள். அடுத்து நாம் 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தேவமணி மாலை என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள வள்ளலாருடைய செய்யுள் பாடல் பார்க்கலாம். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. பாடலுடைய பொருள் என்னன்னா, தர்மமிகு சென்னையில், அதாவது வள்ளலார் வாழ்ந்த காலகட்டத்தில் தர்மம் மிகுந்த சென்னையாக இருந்துள்ளது. அந்த சென்னையில் கந்தகோட்டம் என்ற இடத்தில் எழுந்தருளிய கந்தவேலனை வேண்டி வள்ளலார் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. என்னென்ன வேண்டி பாடுகிறான்னு பாருங்கள். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒருமைனா ஒற்றுமை, ஒற்றுமையுடன் வாழ்கின்ற அந்த உத்தமமான உறவு வேண்டும். உள்ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். உள்ஒன்று வைத்து கொண்டு வெளியே வேறொன்று பேசுகின்ற அந்த உறவு களைய வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், உனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பொய் பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதம் என்ற அந்த பேய் நம்மை பிடியாது இருக்க வேண்டும். மறவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், அதாவது பெண்ணாசை, தவறான பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும், இறைவனே உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், மதினா அறிவு, அறிவு வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். மிக முக்கியமானது, நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமேங்கும் கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி. அதாவது ஆறுமுகத்தை உடைய கந்தவேலே, சண்முகம்னா ஆறுமுகம், ஆறுமுகத்தை உடைய கந்தவேலனை வேண்டி வள்ளலார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், உன் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமேங்கு கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. அடுத்து 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திருவருட்பா என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் பார்க்கலாம். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்தே. அதாவது கருணை மிகுந்த இறைவனானவன் கண்ணில் கலந்தான், என் கண்ணில் கலந்திருக்கிறான். கருத்தில் கலந்தான், என் சிந்தனையிலும் கலந்திருக்கிறான். என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், என் எண்ணத்திலும் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் இசையில் கலந்திருக்கிறான். பாட்டில் கலந்தான், என் பாட்டினுளும் கலந்திருக்கிறான். உயிரில் கலந்தான், என்னுடைய உயிரிலும் கலந்திருக்கிறான். கருணை மிகுந்த இறைவனானவன். அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்த பாடல் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான பாடல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தோ வீடுதோர் அறிந்த பசி ஆறாதயர்ந்த பெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக்கண்டு உளம் துடித்தேன்.
ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தோர் தமைக்கண்டு இளைத்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தோர் தமைக்கண்டு இளைத்தேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நீரில்லாமல் பயிர் வாடியதைக் கண்டு இவர் வாடினார். பயிர் வாடினால் உணவுக்காக மக்களாகிய நாம் வாடுவோம். அதனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார். பசியினால் இளைத்தோ வீடுதோர் அறிந்த பசியாராதயர்ந்த வெற்றரைக் கண்டு உளம் பதைத்தேன். உணவில்லாமல் பசியினால் உடல் இளைத்து வீடுதோறும் இறந்து உண்கின்ற அந்த ஏழைகளைக் கண்டு உளம் பதைத்தது. இவருடைய உள்ளம் பதைத்தது. நீடிய பிணியினால் வருந்துகின்றோர் என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தது. நோயினால் வருந்துகின்றவரை கண்டு இவர் உள்ளம் துடித்தது. நீடிய பிணியினால் வருந்துகின்றவர் என் நேர் உற கண்டு என் உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தோர் தமைக்கண்டு இளைத்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய், அதாவது உணவுக்காக பிறரிடம் இறக்கும்போது கூட நடுங்குகின்ற அந்த ஏழை நெஞ்சங்களை கண்டு என் உள்ளம் இளைத்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியினால் இளைத்தோ வீடுதோர் அறிந்த பசியாராதயர்ந்த வெற்றரைக் கண்டு என் உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மானைகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தோர் தமைக்கண்டு இளைத்தேன். அடுத்து நம்ம குமரகுருபரை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி நம்ம ஒரு 3 பாடம் பார்க்கணும். இதை பற்றி ஒரு 3 பாடம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கல்விய அழகு என்ற பாடம், அதே போல் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற பாடம், 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திருவாரூர் நான்மணி மாலை என்ற பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தையும் நம்ம பார்க்கலாம். குமரகுருபருடைய காலம், இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் புலமை பெற்ற மொழிகள் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி, இந்த 3 மொழியிலும் இவர் புலமை பெற்று இருந்திருக்கிறார். பெற்றோருடைய பெயர் பாருங்கள், சண்முக சிகாமணி கவிராயர். தாயினுடைய பெயர் சிவகாமி சுந்தரி அம்மையார். பிறந்த ஊர் திருவைகுண்டம். குமரகுருபவர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். இவர் இயற்றிய நூல்கள், முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, இதில் கொஸ்டின் கேட்கலாம். குமரகுருபவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள்: கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இவருடைய நீதிநெறி விளக்கம் இந்த நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் உள்ளன. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் உள்ளன. குமரகுருபவரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் 51 பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்குகிறார். 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியராக விளங்குபவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். முக்கியமான பாயிண்ட் இது. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு இறைவனையோ அல்லது தலைவனையோ அரசனையோ பாட்டோட தலைவனாக கொண்டு அவர்களை குழந்தையாக பாவித்து பாடுவது தான் பிள்ளை தமிழ். இந்த பாடம் முருகனை, அதாவது இறைவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. மொத்தம் பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களாக பாடப்படும். நமக்கு செங்கீரை பருவத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் செங்கீரை பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. செங்கீரை பருவம்னா என்னென்னா, ஒரு கீரை செடியானது வளர்ந்து காற்றில் எப்படி ஆடுமோ அதுபோல் குழந்தையின் தலையானது 5 அல்லது 6வது மாதத்தில் மென்மையாக அசையும். அந்த பருவத்தை செங்கீரை பருவம் என்று கூறுவர். இந்த பாடலானது இந்த செங்கீரை பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த பருவத்தில் நிகழக்கூடிய குழந்தையினுடைய செயல்களை பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. பாடல் வரி பாருங்கள்: செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பும் கலந்தாட திரு அரைநான் அரைமணியோடு ஒளி திகழ் அரைவடமாட பைம்போன் அசிம்பிய தொம்பியோடு சிறு பண்டி சரிந்தாட
பட்ட முதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட. பட்ட முதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட. கம்பி வீதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. கம்பி வீதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. கட்டிய சூழிய உச்சிய முச்சி கதிர்முத்தோடும் ஆட. அம்பவள திருமேனியோடு ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதர் பூரி குகன் ஆடுக செங்கீரை. ஆதி வைத்தியநாதர் பூரி குகன் ஆடுக செங்கீரை. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, ஆதி வைத்தியநாத பூரி என்ற இடத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு குழந்தையாக பாவித்து இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பும் கலந்தாட. செம்போனடினா பொன் போன்ற பாதங்களை உடைய அடிப்பாதங்களை உடைய அந்த காலில் அணிந்துள்ள சிலம்பு கலந்த காப்பு கிங் என்ற ஒலி எழுப்புகின்ற அந்த காப்பு ஆடுதான். காப்பு காலில் அணிந்துள்ள காப்பு ஆடுதான். அதான் செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பும் கலந்தாட. அடுத்த வரி பாருங்க. திரு அரை நான் அரை மணியோடு ஒளி திகழ் அரை வடமாட. அரைனா இடுப்பில் அணிந்துள்ள அந்த அரைநான் மணிகளும் ஆடுதான். இடுப்பில் அணிந்துள்ள அந்த அரைநான் மணிகளும் ஆடுதான். பைம்போன் அசும்பிய தொம்பியோடு சிறு பண்டி சரிந்தாட. பண்டினா வயிறு, குழந்தைகளுக்கு இருக்கும் அந்த சிறிய வயிறும் அந்த காப்போடும் அரைநான் மணியோடும் இந்த வயிறும் சேர்ந்து ஆடுதான். பைம்போன் அசும்பிய தொம்பியோடு சிறு பண்டி சரிந்தாட. வட்ட முதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட. நெற்றியில் அணிவாங்கள்ல அந்த வட்டச் சுட்டியும் ஆடுதான். கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. காதில் அணியக்கூடியது தான் குழை. அந்த காலத்தில் அணியக்கூடிய அந்த குண்டல குழையும் அசைந்தாடுதான். கட்டிய சூழிய உச்சிய முச்சி கதிர் முத்தோடும் ஆட. குழந்தைகளுக்கு முடி வளர்ந்த பின்பு அந்த தலையில் ஒரு கொண்டை போடுவாங்க. அந்த கொண்டையை சுற்றி முத்து மாலையை அணிவிப்பாங்க. அந்த முத்து மாலையும் சேர்ந்து ஆடுதான். உச்சிய முச்சி கதிர் முத்தோடும் ஆட. அம்பவள திருமேனியோடு ஆடுக செங்கீரை. அழகிய பவள திருமேனியை உடைய அழகிய பவளம் போல உடலை உடைய இறைவனை ஆடுக செங்கீரை. ஆதி வைத்தியநாத பூரி குகனோடு ஆடுக செங்கீரை. குகன்னா இங்கே முருகனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். ஆதி வைத்தியநாத பூரியில் எழுந்தருளியுள்ள முருகனே ஆடுக செங்கீரை என்று இறைவனை குழந்தையாக பாவித்து இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. பண்டி என்பதன் பொருள்னா வயிறு. பண்டி என்பதன் பொருள் வயிறு. அசிம்பியனா ஒளி வீசுகிற. முச்சி என்பதற்கு பொருள் தலை உச்சி கொண்டேன்னு சொன்னோம். செங்கிரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலையில் 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை டேஷ் என்பர். அது செங்கிரை பருவம். முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் யார்? குமர குருபரர். குழந்தையின் தலை அசைத்தலுக்கு சந்தம் அமைத்து தருவதுதான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் எந்த வகை இலக்கியங்களில் ஒன்று? பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 96 வகைப்படும். சிற்றிலக்கியம் 96 வகைப்படும். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது தான் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் 2 வகையாக பிரிப்பாங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்பது. பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்களால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா 100 பாடல்கள். பிள்ளைத்தமிழ் 100 பாடல்கள், 10 பருவம். ஒரு பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்களால் ஆனது தான் பிள்ளைத்தமிழ். இப்போ ஒரு பருவத்திற்கு 10 பாடல். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் பாருங்கள். இப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் சொன்னல. இந்த ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள். அது காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், அருகை, அம்புலி. இந்த 7 தான் இந்த ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள். அப்போ மீதமுள்ள இந்த 3 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உள்ள இந்த 3 பருவம் பாருங்கள். சிற்றில், சிறுபறை, சிறுத்தேர். அதே போல் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உள்ள இந்த கடைசி 3 பருவங்கள் கிழங்கு, அம்மானை, ஊசல். கிழங்கு, அம்மானை, ஊசல். சேழுடன் மகிழ்ந்து குலாவும் தாய் சுவரோவியம் எங்கு உள்ளதுன்னா சிதம்பரத்தில் உள்ளதா. தாயும் குழந்தையும் சேர்ந்து உள்ளது போல சுவரோவியம் சிதம்பரத்தில் உள்ளது. அது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவரோவியமாக. சிலம்பு கிங்கினி
எங்கு அணியும் அணிகலன்னா காலில் அணிவது. சிலம்பும் கிங்கினியும் காலில் அணிவது. அரைநான் இடுப்பில் அணிவது, இடையில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. நெற்றி சுட்டி, சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் குழை, இது காதில் அணிவது. சுழி தலையில் அணிவது, சுழி தலையில் அணிவது. அடுத்த பாடம் பாருங்கள். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கல்வியே அழகு. கல்வியே அழகு. ஒரு மனிதனுக்கு எது அழகுன்னு குமரகுருபர் சொல்கிறார் பாருங்க. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லார் மற்றோர் அணிகலன் வேண்டாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லார் மற்றோர் அணிகலன் வேண்டாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம். யார அழகுக்கு அழகு செய்வார். அதாவது மணிகளால் செய்யப்பட்ட ஒரு நகை, அதுக்கு அழகு சேர்ப்பதற்காக இன்னொரு துணை நகை யாராவது செய்வாங்க இல்லையா? ஆல்ரெடி அந்த நகையே அழகாக தான் இருக்குது, அதுக்கு அழகு சேர்ப்பதற்காக இன்னொரு நகை யாருமே செய்ய மாட்டாங்க. அதுபோல் கற்றவருக்கு எது அழகுனா அவங்க கற்ற கல்வி தான். கற்றவருக்கு அழகு எதுனா அவங்க கற்ற கல்வி தான். அதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த அழகுமே தேவையில்லை. ஏன்னா மனிதனுக்கு அழகு எதுனா கற்ற கல்வி தான் மனிதனுக்கு அழகு. அவங்க கற்ற கல்வியே அவங்களுக்கு அழகு. அவங்களுக்கு வேறு எந்த அழகும் வேண்டாம். மற்றொரு அணிகலன் வேண்டாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லார் மற்றோர் அணிகலன் வேண்டாம். கற்றோருக்கு அவங்க கற்ற கல்வியே அழகு. அவங்களுக்கு வேறு எந்த அழகும் தேவையில்லை. முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம். யாரோ அழகுக்கு அழகு செய்வார். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தருவது எது? கல்வி தான். அவங்க கற்ற கல்வி தான். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வி என கூறும் நூல் எதுனா நீதிநெறி விளக்கம். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா நீதிநெறி விளக்கம். நோட் பண்ணிக்கங்க. கலன் என்பதன் பொருள் அணிகலன். முற்ற என்பதன் பொருள்னா ஒளிர. முற்ற என்பது ஒளிர. எவருக்கு அழகு தரும் அணிகலன் தேவையில்லை. எவருக்கு அழகு தரும் அணிகலன்கள் தேவையில்லைன்னா கல்வி கற்றவர்களுக்கு வேறு எந்த ஒரு அணிகலனும் தேவையில்லை. கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். கலன் கூட்டல் அல்லால். அடுத்த பாடம் திருவாரூர் நான்மணி மாலை. இது 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதாவது சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட பாடல் இது. இந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த நிகழ்வுக்கான கதை சுருக்கம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு சமயத்தில் மதுரையில் அதிக மழை பெய்து வைகை ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டது. அந்த உடைப்பை சரி செய்வதற்காக ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து பாண்டிய மன்னன் ஒவ்வொரு பாகமாக பிரித்து கொடுக்கிறான். ஒவ்வொருவரும் ஒரு பாகத்தினை சரி செய்ய வேண்டும். சரி செய்ய வேண்டும் என்று பிரித்து கொடுக்கிறான். அதில் ஒரு பாகம் வந்தி என்ற மூதாட்டிக்கு போகிறது. வந்தி என்ற மூதாட்டிக்கு போகிறது. மன்னன் ஆணையிடுகிறான், நீங்களே சரி செய்யலாம் அல்லது பணியாட்களை வைத்து சரி செய்யலாம் என்று ஆணையிடுகிறான். அந்த மூதாட்டியால் தன்னால் செய்ய முடியாது, அதே போல் பணியாட்களையும் வைத்து செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வறுமையில் இருக்கிற ஒரு மூதாட்டி. அவங்க இறைவனை வேண்டுகிறார். இறைவனை வேண்டும்போது சிவபெருமான் மனித உருவில் தோன்றி உங்களுடைய பாகத்தை நான் சரி செய்கிறேன் என்று அந்த மூதாட்டியிடம் சொல்கிறான். நீங்கள் எங்களுக்கு என்ன கூலி கொடுப்பீங்க என்று சிவபெருமான் கேட்கிறான். அதற்கு என்னிடம் பிட்டு மட்டும்தான் உள்ளது, ஏன்னா நான் பிட்டு விற்கும் ஒரு வியாபாரி. பரவாயில்ல, உங்கள் பிட்டு, அதாவது புட்டு, பிட்டுனா புட்டு, அந்த புட்டை எனக்கு கொடுங்க சொல்லிவிட்டு புட்டை சாப்பிட்டு அவர் சரி செய்ய அந்த கரையை சரி செய்ய செல்கிறார். பிட்டு உண்பதன் காரணமாக அவர் உறங்கி விடுகிறார். அதிகமாக சாப்பிட்டதன் காரணமாக அவர் உறங்கி விடுகிறார். மன்னர் வந்தபோது அனைத்து கரையும் சரி செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் இந்த மூதாட்டிக்கு விட்ட இந்த கரை மட்டும் சரி செய்யப்படவில்லை. எனவே மன்னர் அந்த சிவபெருமானை அடிக்கிறான். அந்த மனிதரை, சிவபெருமான் உருவில் உள்ள அந்த மனிதரை அடிக்கிறான். அதை கண்டு குமரகுருபவர் உருகி இந்த பாடலை ஏற்றிருக்கிறார். குமரகுருபவர் இந்த பாடலை ஏற்றியிருக்கிறார். பிட்டுக்காக மண் சுமந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இந்த பாடலை ஏற்றியிருக்கிறார். என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோவில் முன்பணிந்த தெய்வ முனிவர்கள் அன்பெனாம் புன் சுமந்தோம் நந்தி புடைத்தென்னார் புண்ணியனார் மண் சுமந்தோர் என்று உருகுவார். என்பணிந்தனா எலும்பை மாலையாக அணிந்த. என்பணிந்ததற்கான பொருள் எலும்பை மாலையாக அணிந்த தென்கமலை. தென்கமலை என்பது தெற்கில் உள்ள திருவாரூரை குறிக்கும். தெற்கில் உள்ள திருவாரூரை குறிக்கும் தென்கமலை என்பது. திருவாரூரில் உள்ள ஈசனார் பூங்கோவில், அந்த திருவாரூரில் உள்ள சிவபெருமான் கோவிலில் முன்பணிந்த தெய்வ முனிவர்கள்.
அந்த கோவிலில் தெய்வ முனிவர்கள் அன்பெனாம் புன்சுமந்து நந்தி புடைத்தென்னார். இறைவனை வணங்கும் போது அதன் முன்னுள்ள நந்தியில் அடிபட்ட போது கூட வருந்தவில்லையா. அந்த முனிவர்கள் இறைவனை வணங்க சென்ற போது கோவிலின் முன்புள்ள நந்தியில் அடிபட்ட போது கூட வருந்தவில்லையா. புண்ணியனார் மண் சுமந்தார் என்று உருகுவார். வந்தி என்ற மூதாட்டிக்காக சிவபெருமான் பாண்டிய மன்னனிடம் அடிபட்ட போது இந்த முனிவர்கள் வருந்தினார்கள். அவர்கள் நந்தியில் அடிபட்ட போது கூட வருந்தவில்லையா. ஆனால் சிவபெருமான் அந்த வந்தி கிழவிக்காக பாண்டியனிடம் அடிபட்ட போது வருந்தினார்கள் என்று குமரகுருபவர் இந்த பாடலை ஏற்றிருக்கிறார். சொற்பொருள் பாருங்கள். என்பணிந்தனா எலும்பை மாலையாக அணிந்த. தென்கமலைனா தெற்கில் உள்ள திருவாரூர். பூங்கோவில்னா திருவாரூர் கோவிலின் பெயர். புண்ணியனார்னா இறைவன். திருவாரூர் நான்மணி மாலை என்பதை பிரித்து எழுதனா திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணிமாலை. திருவாரூர் எழுந்தரில் உள்ள யார் மீது பாடப்பட்டதால் திருவாரூர் நான்மணி மாலை எனப்பட்டதுன்னா தியாகராசர் மீது பாடப்பட்டதால். நான்மணி மாலை என்பது தமிழில் வழங்கும் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதுவும் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. திருவாரூர் நான்மணி மாலை எத்தனை செயல்களை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா 40 செயல்களை கண்டது. 40 செயல்களை கொண்டது. திருவாரூர் நான்மணி மாலை நூலில் இடம்பெற்றுள்ள பாவகைகள் வெண்பா, கட்டளை, கல்வி விருத்தை, ஆசிரியர் விருத்தம், ஆசிரியர் பா. இந்த 4 பாவகையால் இயற்றப்பட்ட நூல் திருவாரூர் நான்மணி மாலை. அடுத்து நம்ம இந்த டாப்பிக்கான டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். இந்த டிஎன்பிசி கொஸ்டின்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா இதுவரை நம்ம படித்ததிலிருந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களையா இல்லையான்னு ஒரு புரிதலும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர். இதை பார்த்துருக்குமா? இந்த கொஸ்டினை நம்ம படிச்சிருக்குமான்னு பாருங்கள். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தாயுமானவர். இரண்டாவது கேள்வி, தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ராமநாதபுரம். மூன்றாவது கேள்வி, கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். பி பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள். ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். டி பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. இது பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது ஆப்ஷன் சி ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அல்ல. இது பொருந்தாதது ஆப்ஷன் சி. மீதமுள்ள 3மே தாயுமானவர் பற்றிய கூற்று தான். நான்காவது கேள்வி, தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளது? தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளது? ஆப்ஷனை படித்து பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மலைக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பெருந்துறை. நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். ஆப்ஷன் ஏ. ஐந்தாவது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்பெறும் நூல். தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்பெறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தாயுமானவர்கள் பாடல்கள் திரட்டுன்னு கூறுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. ஆறாவது கேள்வி, தாயுமானவரின் மனைவி பெயர். தாயுமானவரின் மனைவி பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டுவார் குழலி. மட்டுவார் குழலி. ஏழாவது கேள்வி, தாயுமானவர் பிறந்த ஊர். தாயுமானவர் பிறந்த ஊர். ஆன்சர் ஆப்ஷன் சி திருமறைக்காடு. ஆப்ஷன் சி திருமறைக்காடு. எட்டாவது கேள்வி, தாயுமானவர் ஆற்றிய பணி. தாயுமானவர் ஆற்றிய பணி. அரசு கணக்கரா, தட்டச்சு பணியாளர், பத்திரிகையாளர், இசைப்பணியாளர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். 9வது கேள்வி, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். அது தாயுமானவர்.
ஆன்சர் ஆப்ஷன் டி தாயுமானவர். 10வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இதில் சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 மட்டும்தான் சரி. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். மீதமுள்ள 2மே தவறானது. ஆப்ஷன் பி 2, 3 மட்டுமே சரி. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இவ்வரிகளின் ஆசிரியர் யார்? பராபரக்கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் தாயுமானவர் தான். தாயுமானவரை பற்றிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வள்ளலாரை பற்றிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். நம்ம படித்ததுலேருந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் கேள்வி, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். இது ஆப்ஷன் சி தெய்வமணி மாலை. இரண்டாவது கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ஆப்ஷன் ஏ திருவருட்பிரகாச வள்ளலார். மூன்றாவது கேள்வி, உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர். இது வள்ளலார் தான். ஆப்ஷன் டி வள்ளலார். எல்லாமே நம்ம படித்ததுல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான்காவது கேள்வி, புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர். இது ராமலிங்க அடிகளார். பாருங்கள், புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலாரை போற்றியவர் பாரதியார். ரிப்பீட்டாவது பாருங்கள், உயிரிரக்கமே பேரின்பன் வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் அது ராமலிங்க அடிகளார். ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார். ஆறாவது கேள்வி, பொருந்தாத விடையை குறிப்பிடுக. மனுமுறை கண்ட வாசகம், திருப்புகழ், திருவருட்பா, ஜீவகாரண்ய ஒழுக்கம். பொருந்தாதது ஆப்ஷன் சி திருவருட்பா. வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? திருசதகம், அறப்பளிசூர சதகம், தொண்டமண்டல சதகம், குமரேச சதகம். பொருந்தாதது ஆப்ஷன் சி தொண்டமண்டல சதகம். எட்டாவது கேள்வி, கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது? சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார், சிலம்பு செல்வர் இளங்கோவடிகள், இசைக்குயில் சரோஜினி நாயுடு, கவிக்கோ முடியரசன். எத்தொடர் சரியாதுன்னா சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். மீதமுள்ள 3மே பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் சரியானது. 9வது கேள்வி, வள்ளலார் பதிப்பித்த நூல். ஜீவகாரண்ய ஒழுக்கம், சின்மய தீபிகை, இந்திரதேசம், வீர சோழியம். இதில் பதிப்பித்த நூல், வள்ளலார் பதிப்பித்த நூல் ஆப்ஷன் பி சின்மய தீபிகை. 10வது கேள்வி, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத இக்கூற்றை கூறியவர். விடை ஆப்ஷன் பி வள்ளலார். 11வது கேள்வி, வளரும் பிள்ளைக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரையை காண்க. குருவை வணங்க கூசி நிற்காதே, மூட கருத்துக்களை நம்பாதே, ஏழைகள் வயிறெறிய செய்யாதே, சமுதாயத்திற்கு தீங்கு செய்யாதே. குழந்தைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரையில் சரியானது ஆப்ஷன் ஏ 1, 3 மட்டும்தான் சரி. குருவை வணங்க கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறெறிய செய்யாதே. ஆப்ஷன் ஏ 1, 3 சரி. 12வது கேள்வி, சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர். சங்கடம் விளைவிக்கும் சாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் வள்ளலார். 13, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இப்பாடல் இக்கூற்றின் ஆசிரியர், அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார் தான். ஆப்ஷன் ஏ வள்ளலார். இதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம பாடல் வரியில் பார்த்துருக்கோம். 14, சாதியும் மதமும் சமயம் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர். இதே ஆப்ஷன் சி வள்ளலார். 15, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாய்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என பாடியவர். இது வள்ளலார்.
அடுத்து குமரகுருபரை பற்றிய டிஎன்பிசி கொஸ்டின்லாம் பார்க்கலாம். முதல் கேள்வி, குமரகுருபரர் எழுதாத நூல். கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம். இவர் எழுதாத நூல் ஆப்ஷன் சி, திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். இரண்டாவது கேள்வி, செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழ் எந்த பருவமாக விளங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டாம் பருவம். மூன்றாவது கேள்வி, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 51. நான்காவது கேள்வி, திருப்பானாந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிரவி உள்ளவர். அது குமரகுருபரர். ஐந்தாவது கேள்வி, தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. பாலி, இந்துஸ்தானி, கன்னடம், உருது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்துஸ்தானி. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இது 3 மொழிகளிலும் இவர் புலமை பெற்றிருந்தார். ஆறாவது கேள்வி, 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். ஆன்சர் ஆப்ஷன் டி, தெரிவை என்று இவங்க அழைக்கப்படுகிறார்கள். வயது பார்த்துங்க, 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். ஏழாவது கேள்வி, குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். ரிப்பீட் ஆகுது பாருங்கள், தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. எட்டாவது கேள்வி, குமரகுருபரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல். மதுரை கலம்பகம், நந்தி கலம்பகம், கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம். பொருந்தாது ஆப்ஷன் பி, நந்தி கலம்பகம். ஏழாவது கேள்வி, 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கிய நூல் எது? இது உலா. 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கிய நூல் உலா. நோட் பண்ணிக்கோங்க. பத்தாவது கேள்வி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குமரகுருபரர். 11, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள். ஆண்பாலுக்கும் சரி பெண்பாலுக்கும் சரி பொதுவான பருவங்கள் 7. செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழின் 2ஆம் பருவம். விடை ஆப்ஷன் சி, 2ஆம் பருவம். வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழின் 6ஆவது பருவம். ஆன்சர் ஆப்ஷன் சி. 14, குமரகுருபரர் எழுதாத நூல். கந்தர் கலிவெண்பா, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். எழுதாதது ஆப்ஷன் பி, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். 15, தவறானவற்றை தேர்வு செய்க. குமரகுருபரின் நூல்கள். கந்தர் கலிவெண்பா, வேதியர் ஒழுக்கம், நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை. பொருந்தாதது ஆப்ஷன் பி, வேதியர் ஒழுக்கம். 16, வருகை பருவம் என்பது குழந்தையின் 10ஆம் திங்களில் நிகழ்வது, குழந்தையின் 12ஆம் திங்களில் நிகழ்வது, குழந்தையின் 20ஆம் திங்களில் நிகழ்வது, குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. வருகை பருவம் என்பது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. 17, உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்ற தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? அது ஆப்ஷன் சி, வருகை பருவம். 18, ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது? ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் ஆப்ஷன் சி, சிறுதேர். இது 3மே பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம். அம்மானை, ஊசல், கிழங்கு இது 3மே பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம். பொருந்தாதது ஆப்ஷன் சி. 19, திருவாரூர் நான்மணி மாலை பாடியவர் குமரகுருபரர். பிள்ளைத்தமிழின் 2ஆம் பருவம். பிள்ளைத்தமிழின் 2ஆம் பருவம் செங்கிரை. 21, ஆண்பால் பிள்ளைத்தமிழில் இல்லாத பருவம். ஆண்பால் பிள்ளைத்தமிழில் இல்லாத பருவம் அம்மானை, நீராடல், ஊசல். ஆப்ஷன் டி. 22, பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு. ஆப்ஷன் பி, 12, 13. 12லிருந்து 13 வரை மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு. 23, சரியான வரிசையை குறிப்பிடுக. காப்பு, செங்கிரை, சப்பானி, தாள், முத்தம். காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம். சி பாருங்கள், காப்பு, செங்கிரை, தாள், முத்தம், சப்பானி. காப்பு, தாள், செங்கிரை, முத்தம், சப்பானி. சரியானது ஆப்ஷன் சி, காப்பு, செங்கிரை, தாள், முத்தம், சப்பானி. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம்.
சமய புதுமை உணர்த்தியவர்களில் இடம்பெற்றுள்ள தாய்மானவர், வள்ளலார், குமரகுருபரர் இவங்க 3 பேரை பற்றிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புதிய புத்தகத்தில் கொடுத்துள்ள இவங்களை பற்றிய தகவல்கள், மேற்கோள்கள், செய்யுள் பாடல்கள் இது அனைத்தையுமே நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். இந்த பிடிஎஃப்பை பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7395984198 7395984198 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். புதுத்தமிழ் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்கில் சிலபஸ் வைஸ் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த லிங்க்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.